வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்டிபிசி சிபிடி 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரான 18th ஜனவரியில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகள், அதுவும் ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கேள்விகள் தான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். சிபிடி 2 ரயில்வேவோட என்டிபிசி சிபிடி 2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேக்ஸ் செக்ஷனுக்கான வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 35 மார்க்ஸ்க்கு வெயிட்டேஜுங்க. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 50 மார்க் வெயிட்டேஜ் இருக்கும். அண்ட் ரீசனிங், ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேம் வெயிட்டேஜ், டோட்டலாக 120 மார்க் அண்ட் 90 மினிட்ஸ் டைம் டூரேஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து 90 மினிட்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 15th அப்படிங்கிறது டயர் 1க்கான ரிசல்ட் டேட் ஆகவும், அண்டு பிப்ரவரியில் டயர் 2க்கான எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? மேபி தான். ஓகே, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஜனவரி 15th வந்து நாங்கள் டயர் 1 எக்ஸாமுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டயர் 2க்கான எக்ஸாம் பிப்ரவரியில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஆர்ஆர்பி குரூப் டி, ரயில்வேயோட குரூப் டிக்கான எக்ஸாமும் பிப்ரவரி 23rd ஆரம்பமாகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் வீடியோக்குள்ளார ஒவ்வொரு கொஷினாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஃபார்ம் கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ் இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன? 12, 7, 21, 42, 3, 9, 43, 129. முதல்ல கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 8 and 15 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 8 எனக்கு என்னென்ன நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4 and 8. 15 அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3, 5 and 15. இப்போ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு நம்பருமே எனக்கு 1ஆல் மட்டுமே காமனாக டிவிசிபிள் ஆகணும். ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு 16 அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா எனக்கு 1ஆலையும் ஆகும், 2ஆல் ஆகும், 4ஆல் ஆகும், 8ஆல். அப்போ எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு 8ம் 16ம் கோப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஒரு கோப்ரைம் நம்பர்னா 1 மட்டுமே காமனான டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ ஆப்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 12 and 7. ஸோ 12 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 12, 7. 12 எடுத்துட்டோம்னா நமக்கு 1, 2, 3, 4 and 6, 12. 7 பார்த்தோம்னா 1, 7. அப்போ இங்கே காமன் டிவிசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 1 அப்படிங்கிறது காமன் அண்ட் டிவிசிபிள் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடச்சிருச்சு, இருந்தாலும் செகண்ட் ஆப்ஷன் சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 21 and 42. 21 and 42, 21 into 2வே வந்துருச்சு. ஸோ அப்போ இது கோப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு 21 அப்படிங்கிறது வருது, ப்ளஸ் 1, 21 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது கோப்ரைம் நம்பர் கிடையாது. அண்ட் 3, 9 எடுத்துட்டோம்னா 1, 3, 1, 3 சேமாக இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. எனக்கு ஆப்ஷன் ஏ தான். அண்ட் நீங்கள் 43 அப்படின்னு எடுத்துட்டாலும் இன்டூ 3. ஓகேங்களா? ஸோ இதுவும் எனக்கு கோப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ 12 and 7 ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. என்டிபிசி சிபிடி 2 ஆகட்டும் ஆர் குரூப் டி ஆகட்டும். The monthly salaries of P and Q are in the ratio 4:3. If P and Q get an increase of 10% and 5% of their existing salaries respectively, what will be the new ratio? So monthly salary of P and Q அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் இருக்காங்க, P and Q. இவங்களோட மந்த்லி சேலரி 4, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சேலரியில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இப்போ P அப்படிங்கிறவருக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் Q அப்படிங்கிறவருக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம வந்து 400 நம்ம எடுத்துக்கலாம், இங்கே 300ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் இவ்வளோ பெரிய நம்பர்?
சின்னதாக ஒரு 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 40 அப்படிங்கும் போது எனக்கு 10% அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஸோ 44. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த 30 வருது. 30ல் 5% அப்படின்னு பார்த்தோம்னா 30ல் 10% 3, 5% 1.5ங்களா? அப்போ எனக்கு 31.5 வருது. ஸோ இதை இன்டூ 2 பண்ணிக்கலாம். 88 அண்ட் தென் 62 63. கரெக்டா? ஸோ 88:63 என்னோட ஆன்சர். கிளியர்? அடுத்து K and L can do a work in 15 and 20 days respectively. They work together for 5 days and leave. Calculate the unfinished portion of the work. 7/12, 5/12, 1/13 and 1/4. ரெண்டு பேர் இருக்காங்க, K, L அப்படின்னு சொல்லிட்டு. K வந்து 15 நாளில் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிப்பான். L 20 நாளில் அந்த குறிப்பிட்ட வேலையை முடிக்க போகிறான். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை 5 நாள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுறாங்க. இப்போ அன்ஃபினிஷ்டு ஒர்க், முடிக்காத வேலை எத்தனை இருக்குது அப்படிங்கிறத ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சாக்லேட் மெத்தட் பார்த்தோம்னா எல்சிஎம்னு எடுத்தோம்னா 15 and 20. ஸோ எல்சிஎம் இஸ் 60 வச்சுக்கலாம். 60ன்னு பார்த்தோம்னா 4 and 3. ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 7. ரெண்டு பேர் சேர்ந்து 5 நாள் செய்கிறாங்க. இன்டூ 5 ஈக்குவல் டு 35 அண்ட் 6 டோட்டல் ஒர்க்கில் ஃபினிஷ்டு ஒர்க். ஸோ இது வந்து ஃபினிஷ்டு ஒர்க். ஓகே, ஃபினிஷ்டு ஒர்க் வந்து 35 5 டேஸில். அன்ஃபினிஷ்டு ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க் மைனஸ் ஃபினிஷ்டு ஒர்க் எவ்வளோ வரும்? ஸோ 25 வருங்களா? இங்கே நமக்கு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ 25/60, 5/12 எனக்கு அன்ஃபினிஷ்டு ஒர்க். ஆப்ஷன் பி. அடுத்து 8 boxes of fruit were purchased for ₹9,600. 5 boxes were sold at a profit of 10% and 3 boxes were sold at a loss of 10%. What is the net gain in percentage? இங்கே ஆப்ஷன் பார்த்தோம்னா எனக்கு ஃப்ராக்ஷனில் வருது. பட் எல்லாமே வந்து 2.2% அப்படிங்கிறதுலே ரவுண்ட் ஆஃபில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா 8 boxes of fruit were purchased for ₹9,600. 8 பாக்ஸை அவன் 9,600 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ ஒரு பாக்ஸோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1,200 ரூபாங்களா? இப்போ ரெண்டாவது பார்த்தோம்னா 5 பாக்ஸை அவன் 10% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணுறான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பாக்ஸை, ஸோ 8 பாக்ஸில் 5 பாக்ஸ் வந்து 10% ப்ராஃபிட். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸ் 10% லாஸ். ஸோ இப்போ ஒரு பாக்ஸோட விலை தெரிஞ்சிருச்சு. 5 பாக்ஸோட விலையும் 3 பாக்ஸோட விலையும் பார்க்கலாம். 5 பாக்ஸோட விலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5 × 1,200 6,000 வருங்களா? இந்த 6,000ல் 10% ப்ராஃபிட் என்னன்னு எனக்கு தெரியணும். அடுத்ததா 3 பாக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 12 3,600 இன்டூ 10% லாஸ். அப்படின்னா எனக்கு 90/100. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ வரும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 0 0 கேன்சல் அண்டு பாருங்க பார்த்தோம்னா 6600 ப்ளஸ் 0000 அண்ட் 9 × 36 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 360 மைனஸ் 36 அப்படின்னு கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10 - 1 வந்துச்சுன்னா 360 மைனஸ் 36 அப்படி கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 324 0 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 0
489 9840. என்னோட 8 பாக்ஸஸோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 9600. பட் என்னோட செல்லிங் ப்ரைஸ், ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், என்னோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. அது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். 9840 மைனஸ் 9600 அப்படின்னு பண்ணோம்னா நமக்கு 240 வருங்க. 240 by 9600 into 100. ஸோ 00 கேன்சல். அண்ட் இது வந்து 12 டேபிள் வருங்களா. 2/8 and 1/4. ஸோ 1/4 அப்படிங்கிறது 2.5%. என்னோட டோட்டல் நெட் கெயின் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5% என்னோட டோட்டல் கெயின். அடுத்து find the least number which should be added to 1456 so that it is divisible by 6, 5 and 4 without leaving a remainder. 6, 61, 44, 16. ஸோ 1456ல் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு லீஸ்ட் நம்பரை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு ரிசல்ட்டாக வரக்கூடிய நம்பர் வந்து 654ல் ஈஸியாக டிவைட் ஆகும் வித்தவுட் ரிமைண்டர். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 654ஓட எல்சிஎம், ஓகேங்களா, லீஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்ட் நம்பர் divisible by 4, 5 and 6. ஸோ அதோட LCM இப்படி பார்த்தோம்னா எனக்கு 60 வரும். 4, 5, 6 ஓட LCM 60. ஓகேங்களா. ஸோ இந்த எனக்கு எல்சிஎம்மாக கிடைச்ச வேல்யூவில் இந்த நம்பரை டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா. 60 by, ஸோ 1456 by 60. 2, 120, 5, 2, 6 and then 4, 240, 16. ஸோ இப்போ 16 இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன நம்பர் இருந்தால் எனக்கு 60ஆல் டிவிசிபிள் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 60 minus 16 equal to 44. ஸோ இந்த நம்பரை நான் 44ஆல் ஆட் பண்ணனா, ஓகேங்களா, இந்த ஹோல் நம்பருமே 44ஆல் ஆட் பண்ணனா எனக்கு 4, 5, 6ஆல் வித்தவுட் ரிமைண்டரில் டிவைட் ஆகும். In a class of 135 students, the number of boys is twice that of girls. 1/6 of the boys and 1/3 of the girls failed in the final examination. Find the percentage of students who passed the examination. ஸோ ஒரு கிளாஸில் 135 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 135 ஸ்டூடெண்ட்டில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த கேர்ள்ஸ். கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்தை விட பாய்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 1/6 ஆஃப் த பாய்ஸ் அண்ட் 1/3 ஆஃப் த கேர்ள் ஃபெயில்டு இன் த எக்ஸாமினேஷன். ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. 1/6 ஆஃப் த பாய்ஸ் அண்ட் 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. இப்போ பாஸ் பண்ணது எத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 135 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ட்வைஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 2x. ஸோ டோட்டல்னு பார்த்தோம்னா 3x and 3x equal to 135. x is equal to 135 divided by 3, 45 வருங்களா. x is equal to, இப்போ 45 வரும்போது எனக்கு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேர்? 45. நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 90. அண்ட் இந்த ஸ்ட்ரென்த்தில் 1/6 ஆஃப் த பாய்ஸ் 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1/6 ஆஃப் த பாய்ஸ் 1/6 okay, 1/6 of the boys equal to, so 6 பண்ணா 115 வருங்களா. and 1/3 of the girls equal to
same 15. ஓகே, ஸோ இப்போ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க தெரியணும். இது வந்து ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 45 minus 15 30 and 90 minus 15 75 and total பார்த்தோம்னா 510 105 by 135 into 100. எனக்கு பாஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். ஸோ 135 21 and 27. ஸோ 7 9 700 by 9. ஸோ எனக்கு 7 டேபிள் அண்ட் அகைன் ஒரு 7 டேபிள். ஸோ 77 வருது. ஆப்ஷன் பார்க்கலாம். 77.78 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் அதுதான் 77.78%. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் சும்மா அது ஃபர்தராக ஆட் பண்ணிட்டே இருக்காதிங்க. ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து 77.45 இருக்குது. ஓகேங்களா. அப்படின்னா நான் வந்து டெசிமல் வேல்யூ செக் பண்ணலாம். பட் எனக்கு ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் 0 பிளேஸும் அண்ட் 10th பிளேஸும் வந்து சேமாக இருக்குது 77. ஸோ என்னோட ஆன்சரை நான் மார்க் பண்ணிடலாம். டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து, இஃப் P and Q are in the ratio of 4:3 and their LCM is 36, then what is the value of P plus Q? P and Q are in the ratio of 4:3 and their LCM is 36 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு LCM HCF அப்படின்னாலே ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM into HCF. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அடுத்ததா இங்கே 2 நம்பரோட LCM அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த P and Q ஓட LCM அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அன்னோன் வேல்யூ தானே. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 4x and 3x ஓட LCM பார்த்தோம்னா 12x. இந்த LCM வேல்யூ தான் அவங்க 36 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 3. தென் பியோட வேல்யூ அண்ட் கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும் 4x 3x. 4 into 3 and 3 into 3. 4 அப்படிங்கிறது பியோட வேல்யூ வந்து 12, கியூவோட வேல்யூ 9. இப்போ P plus Q அப்படின்னு பார்த்தோம்னா 12 plus 9 21. ஆன்சர் வந்து 21. அடுத்து, what is the cost price of the product if the gain in selling it for 27,120 is 13%? ஸோ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,600 24,000 22,800 and 25,300. ஓகேங்களா. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 27,120 ரூபா. நான் காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது அப்படிங்கிறனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 13% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 13% வரும்போது நான் காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ 27,120 into 100 by 113. கிளியர்? ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேக்ஸிமம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டைமை வந்து அதிகமாக செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம இந்த கால்குலேஷன்லேயே அப்படியே உட்காந்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 113 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வேல்யூ இல்லாத வேல்யூ வருது. இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஸோ ஆப்ஷனில் ரவுண்ட் வேல்யூவாக இருக்க ஃபிகர் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஆப்ஷன் பி மட்டுமே 24,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த 24,000 நான் காஸ்ட் ப்ரைஸாக அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அண்ட் 13% நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லைங்களா 13% ஆட் பண்ணுறது. ஸோ 24,000ல் 10% அப்படின்னு வரும்போது 2,400. அண்ட் 3% அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து 3 into 24 வந்து 48 and 72. ஸோ 720. ஓகேங்களா. 0 2 1 3. ஸோ 300 and 120
சாரி 3120 02172 ஆன்சர் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது 24,000. ஸோ இந்த மாதிரி வேறு இதுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 24,600 இருக்குது. இதில் 10% அப்படின்னு பார்த்தோம்னா 2,460. ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு ஒரு 3% சும்மா எனக்கு ஏன்னா இன்டூ 3 பண்ணுறது ரொம்ப ஈஸி. 113 விட இன்ஸ்டெட் ஆஃப் 113 எனக்கு 3ஆல் இன்டூ பண்ணுறது ரொம்ப சுலபமாகவே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி சம் கேட்கும் போது டிவிஷன் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்டெப் கூட ஃபாலோ பண்ணலாம். Just go from the option, it will be easier. And then the simple interest at 10% per annum on a deposit for 2 years is 4,000. If the interest is compounded on an annual basis, how much more will the amount of interest? 200, 240, 220 and 190. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எனக்கு இந்த கொஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 10% per annumல 2 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 ரூபா. இதுவே அதே தொகையை அதே வருஷம் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருந்தேன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நீங்கள் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரின்சிபலில் டச் பண்ணவே வேண்டாம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ஆர்னு போடுவோமா, அப்போ 20% வரும். ஓகேங்களா? அதாவது பிஎன்ஆர் by 100 தான். நான் வெறும் என்ஆர் மட்டும் எடுத்துக்கிறேன். கிளியர்ங்களா? அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 years 10%. ஸோ 10 + 10 + 10 × 10 by 100 இந்த ஸ்டெப் போடுவோமா? ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா எனக்கு 21 வருமா? ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு 1%. இந்த 4,000ல் 1% அப்படிங்கிற வேல்யூ சாரி ஆக்சுவலி இங்கே பிரின்சிபல் கொடுக்கலங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியாது. சாரி, அதாவது த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 10% per annum on a deposit for 2 years is 4,000 rupees. ஸோ அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுக்கல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 4,000 ரூபாய். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கும், அது எவ்வளோ அதிகமாக வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 20% அண்டு சிஐ 21% அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ 20% அப்படிங்கிறது வந்து எனக்கு 4,000. அப்போ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 1% தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சிஏல போட்டாலும் சரி இந்த எஸ்ஏலையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு 1% அப்படிங்கிறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த 1% அப்படிங்கிறது 4,000 by 20. ஸோ 1% ஈக்குவல் டு 200. என்னோட ஆன்சர் வந்து 200. ஓகேங்களா? ஸோ சாரி, அதாவது பிரின்சிபல் இங்கே கொடுக்கல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நார்மல் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரின்சிபலை கண்டுபிடிச்சி பிரின்சிபலை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கணும். பட் அதை விட இந்த ஸ்டெப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ரேட்டை கண்டுபிடிக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆர் ப்ளஸ் ஆர் இன் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் பை 100. ஓகேங்களா? அடுத்து the difference between the selling price of an item at a profit of 9% and 7% was 190 rupees. Find the cost price of the item. 9,200, 9,500, 8,700, 9,000 rupees.
ஸோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கு, ஒரு பொருளோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான ப்ராஃபிட். ஒன்று வந்து 9% அப்படிங்கிற ஒரு ப்ராஃபிட், இன்னொன்று வந்து 7% அப்படிங்கிற ஒரு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 109% அப்படின்னு சொல்லுவோம், ஆர் 107% அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 2 வித்தியாசமான ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 2%. அந்த 2% அப்படிங்கிறது 190 ரூபாய். அப்போ 1% அப்படின்னு பார்த்தோம்னா 95 அண்ட் 100% அப்படின்னு பார்த்தோம்னா 9500. ஸோ இந்த 9500 தான் என்னோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ 9500 அப்படிங்கிறது என்னோட காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு 10 men and 5 women can do a work in 60 days. If 1 man can do the work of 2 women, how long will 5 men and 20 women take to complete the half of the work? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மெம்பர்ஸ் சொல்லிட்டு, ரெண்டாவதாக பார்த்தோம்னா அந்த ஆட்களோட எஃபிஷியன்சி 1 man can do the work of 2 women அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா how long will 5 men and 20 women take to complete half of the work. இல்லை பாதி வேலையை இந்த குறிப்பிட்ட ஆட்கள் எவ்வளோ நாளாக செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா 10 men and 5 women can do the work in 60 days. ஸோ இது ஒரு கண்டிஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவதாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது பார்த்தோம்னா 5 men and 20 women எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டாவது கண்டிஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் கண்டிஷனை நான் எஃபிஷியன்சியோட கம்பேர் பண்ணுறேன். எஃபிஷியன்சி அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 man can do the work of 2 women. ஸோ 1 man அப்படிங்கிறது வந்து 2 womenக்கு ஈக்குவல் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 man equal to 2 womenனா 10 man equal to 20 womenா. ஸோ 20 women plus 5 women equal to 60. இப்போ 25 women equal to 60 days. அண்ட் அதே தான் இங்கேயும் 5 men equal to 10 women வருங்களா. ஸோ 10 women plus 20 women equal to x. ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ 30 women equal to x days. ஸோ இப்போ இது ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு women அண்ட் டேஸ் இருக்குது, women அண்ட் டேஸ் இருக்குது. இதை நான் கம்பேர் பண்ணலாமா? ஸோ இப்போ 25 into 60 equal to 30 into x. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் x is equal to 50 and half of the work எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ by 2 25 days equal to x. ஸோ 25 நாள் அப்படிங்கிறது தான் இந்த half of the work. ஒருவேளை எனக்கு 5 men and 20 women எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது 50 days. பட் ஹிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா half of the work அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ half of the work அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பை 2 25 டேஸில் அவங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து 15% can complete a work in 60 days. If the number of person is increased by 5, how many days earlier will the work get completed? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பர்சன் மென் அப்படின்னு வச்சுக்கலாம். மென் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 15 persons கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்பர் ஆஃப் டேஸ் 60 நாள் 60 days. அண்ட் ரெண்டாவதாக எனக்கு இந்த நம்பர் ஆஃப் மென் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறவங்க ஒரு 5 பேர் அதிகமாகறாங்க. 5 பேர் அதிகமாகும் போது 20 personsங்களா. அண்டு இப்போ எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? டே 2. ஸோ டே 1 வச்சுக்கலாம். டே 2 ஈக்குவல் டு எனக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 15 into 60 ஈக்குவல் டு 20 into x. ஸோ
ஸோ 3 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 டேஸ். அந்த குறிப்பிட்ட வேலை அப்படிங்கிறது 45 டேஸில் முடியும். அண்டு கொஷின் பார்த்தோம்னா ஹவு மெனி டேஸ் ஏர்லியர் வில் த ஒர்க் கெட் கம்ப்ளீட்டட். ஸோ இத்தனை நாள் முன்னாடி அந்த வேலையை முடிப்பாங்க 20 பேர் இருந்தாங்கன்னா. இங்கே 15 பேர் வந்து 60 நாளில் செய்கிறாங்கன்னா 20 பேர் 45 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் முன்னாடி முடிக்கிறாங்க? 15 நாள் முன்னாடி. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து 15 டேஸ். ஓகேங்களா? ஆப்ஷனில் 45 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 45 கிளிக் பண்ணாதீங்க. கொஷின் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி டேஸ் ஏர்லியர் வில் த ஒர்க் கெட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அடுத்து கே borrowed rupees P at a compound interest of 20% per annum for 2 years. Interest amount payable was 5,280. What was the value of P? ஸோ கே அப்படிங்கிற ஒரு பர்சன், நான் கிரண்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கிரண் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குறாரு. அந்த தொகை அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் பி. ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு வாங்குறாரு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு வாங்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 20%. அண்டு இன்ட்ரெஸ்ட்டை விட சேர்த்தி அவர் கட்ட வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதுதான் தெரியாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பேயபிள் வாஸ், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 5,280 ரூபா. அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இங்கே ஒரு முக்கியமான இதுன்னு பார்த்தோம்னா எனக்கு காம்பவுண்டட் இயர்லி. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 20% 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 20 + 20 + 20 × 20 by 100 போடுவோமா? ஸோ 40 and 44% வரும். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 44/100 இன்டூ பிரின்சிபல். அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 5,280 ஈக்குவல் டு 44/800 100 இன்டூ பிரின்சிபல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 11th டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா? 11th டேபிள் பார்த்தோம்னா 44 வருது. ஸோ 480 அண்ட் 4, ஸோ 4 ஆட் பண்ணால் 120 அண்ட் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா 12,000. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது 12,000 ரூபா. ஓகே, அடுத்து the CP cost price of a set of 2 pants and 4 shirts or 1 pant and 6 shirts is rupees 5,600. A shopkeeper decided to sell them separately. He sells 10 shirts for 6,000 rupees. Find the amount of profit or loss per shirt. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பேண்ட் 4 ஷர்ட் அண்டு 1 பேண்ட் ப்ளஸ் 6 ஷர்ட். ஸோ இந்த காம்பினேஷனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 5,600 ரூபாய். அடுத்ததாக இவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து ஒரு காம்போ பேக்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 1 பேண்ட் 4 ஷர்ட் அப்படிங்கிறதும் 1 பேண்ட் 6 ஷர்ட் அப்படிங்கிறதும் 5,600 ரூபாய்க்கு உங்களுக்கு காம்போவில் ஆஃபரில் தராங்க. இப்போ இந்த காம்போ ஆஃபர்லாம் முடிஞ்சிருச்சு. காம்போ ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் 10 ஷர்ட்டை 6,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இப்போ இதில் இவருக்கு ஒரு ஷர்ட்டுக்கு, ஓகேங்களா, ஒரு ஷர்ட்டுக்கு ஏற்பட்ட ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிவிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இதை விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சிபி ஆஃப் 2 பேண்ட் ப்ளஸ் 4 ஷர்ட் ஈக்குவல் டு சிபி ஆஃப் 1 பேண்ட் ப்ளஸ் 6 ஷர்ட். ஓகேங்களா? ஸோ சிபி ஆஃப் பேண்ட்டை வந்து காமன் எடுத்துக்கலாம். 2 பேண்ட், ஸோ 1 பேண்ட் வந்து பார்த்தோம்னா -1 பேண்ட்
equal to CP of 6 shirt minus 4 shirt. இப்போ CP of 1 pant கரெக்ட்டுங்களா? 2 minus 1 pant equal to CP of 2 shirt. ஸோ ஒரு பேண்ட் ஈக்குவல் டு 2 ஷர்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிளியர்? இப்போ இந்த கண்டிஷன், ஸோ இது வந்து எனக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனை எடுத்துகிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் போடுறேன். 1 பேண்ட் ஈக்குவல் டு 2 ஷர்ட். ஓகேங்களா? அப்போ 2 பேண்ட் ஈக்குவல் டு 4 ஷர்ட்டுங்களா? கரெக்டா? ஸோ அப்போ 2 பேண்ட் ஈக்குவல் டு 4 ஷர்ட் ப்ளஸ் இது மட்டும். ஓகே, ப்ளஸ் 4 ஷர்ட் ஈக்குவல் டு 5600. அப்போ 8 ஷர்ட் விலை பார்த்தோம்னா 5600 ரூபாய். இப்போ ஒரு ஷர்ட்டோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 700 ரூபாங்களா? ஓகே, அப்போ அவன் 10 ஷர்ட்டை விற்கணும்னா அவன் 7000 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். பட் அவன் 10 சட்டையை 6000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். 10 ஷர்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6000 ரூபாய். பட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7000 ரூபாய். ஸோ இதில் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஏற்படுது. அண்டு கொஷின் பார்த்தோம்னா எனக்கு ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர் ஷர்ட். இப்போ ஒரு சட்டையோட லாஸ் ஆர் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஓகேங்களா, ஒரு ஷர்ட்டோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 700 ரூபாய். இங்கே ஒரு ஷர்ட்டோட செல்லிங் ப்ரைஸ், ஒரு ஷர்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 600 ரூபாய். அப்போ லாஸ் எனக்கு எவ்வளோ? 100 ரூபாய். ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா லாஸ் 100 rupees. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். கொடுத்துருக்க ஸ்டெப்பை அப்படியே திரும்ப திரும்ப போட்டு சால்வ் பண்ணுறது தான். பெரிய அளவுக்கு கால்குலேஷன் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த சிபி கம்பேர் பண்ணி நம்ம போகிறோம் இல்லைங்களா, இந்த ஸ்டெப் மட்டும் நமக்கு அந்த டைமில் ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸிங்க. அடுத்து, ட்ரெயின் P starts from point A at 10 AM and runs at a constant speed of 60 km per hour on a straight track and covers 360 km distance. Train Q starts from B at 11 AM and runs towards A at a constant speed. If it crosses P at a distance of 120 km from B, then what is the speed of the train Q? இங்கே எனக்கு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா A அண்ட் B. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரெயின் A ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A. ஸோ ட்ரெயின் P ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A at 10 AM. ஆனால் அந்த ட்ரெயினோட வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா 60 km/h. அண்டு டோட்டலாக இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டான ஒரு ட்ராக்கு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து A to B வந்து டிஸ்டன்ஸ் 160 கிலோமீட்டர். அடுத்ததாக ட்ரெயின் Q அப்படிங்கிறது பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்குன்னு பார்த்தோம்னா 11 AM ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11 AM ஸ்டார்ட் ஆகி டுவோர்ட்ஸ் ஏவை நோக்கி ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா இஃப் இட் கிராசஸ் P at a distance of 120 km from B, then what is the speed of the train Q? ஸோ 11 AM கிளம்பினதுக்கு அப்புறம் இது பியிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யாரை பார்க்குறாங்க? P அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை மீட் பண்ணுது. ஓகேங்களா? Q அப்படிங்கிற ட்ரெயின் P அப்படிங்கிற ட்ரெயினை கிளம்புனதுலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் சந்திக்குது. அப்போ எனக்கு Q அப்படிங்கிற ட்ரெயினோட ஸ்பீட் வேல்யூ என்ன? ஓகே, ஸோ சின்னதாக ஒரு திங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் ஸ்டெப் தான். ஓகேங்களா? இப்போ அந்த P அப்படிங்கிற ட்ரெயின் வந்து 10 மணிக்கு கிளம்புது அண்ட் Q அப்படிங்கிற ட்ரெயின் வந்து 11 மணிக்கு கிளம்புது. அதில் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த 1 hourல P அப்படிங்கிற
ட்ரெயின் ஒரு 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா இந்த 360 கிலோமீட்டரில் ஒரு 60 கிலோமீட்டரை கவர் பண்ணியிருக்குமா? ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் தானே ட்ராவல் பண்ணுது. அப்போ 1 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ். அந்த 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரை அந்த பி அப்படிங்கிற ட்ரெயின் வந்து கவர் பண்ணியிருக்கும். அப்போ பி ட்ரெயினுக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 300 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 300 கிலோமீட்டரில் ஸோ தனியாக வச்சுக்கலாம். இந்த 300 கிலோமீட்டரில் 120 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு கியூவும் பியும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட். அண்டு ஆப்போசிட்டில் வரக்கூடிய பி அப்படிங்கிற ட்ரெயின் வந்து 180 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்குமாங்களா? அந்த 180 கிலோமீட்டரை 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்துச்சுன்னா ஸோ 180 கிலோமீட்டரை பி அப்படிங்கிற ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் தானே ட்ராவல் பண்ணுது. 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா 3 ஹார்ஸில் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 120 கிலோமீட்டரை கியூ அப்படிங்கிற ட்ரெயின் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். ஸோ 11 AM ஸ்டார்ட் பண்ணி 1 PM மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த 3 ஹார்ஸ் 120 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணியிருக்குன்னா அதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டைம் டிஃப்ரென்ஸில் பி அப்படிங்கிறது ஒரு 60 கிலோமீட்டர் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிருச்சு. ஏன்னா கியூ அப்படிங்கிறது லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 300 கிலோமீட்டர். எனக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பியை கியூ சந்திக்கும் போது கியூ கவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 120 கிலோமீட்டர். இப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 300ல் பி சைடு இருக்கக்கூடிய அந்த ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 180 கிலோமீட்டர். இந்த 180 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா அது 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த 3 மணி நேரம் தான் எனக்கு கியூவும் ட்ராவல் பண்ணியிருக்க போகுது 120 கிலோமீட்டர். ஸோ 120/3 = 40 கிலோமீட்டர் பர் ஹார். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் Q is 40 கிலோமீட்டர் பர் ஹார். நெக்ஸ்ட், a person pays ₹8,960 rupees per month towards loan repayment, which is 28% is of his salary, of his monthly salary. Calculates his monthly salary. ரொம்ப சிம்பிளான கேள்வி தாங்க. பார்த்தோம்னா ஒரு லோன் ரீபேமெண்ட்காக ஒருத்தர் வந்து ஒரு பர்சன் வந்து பே பண்ணுறாரு. அந்த பேயபிள் அமௌண்ட் 8,960 ரூபாய் அப்படிங்கிறது அவரோட சேலரியில் 28% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அவரோட மந்த்லி சேலரி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மந்த்லி சேலரின்னு பார்த்தோம்னா 100% ஈக்குவல் டு 8,960/28 into 100. ஸோ இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 28 பார்த்தோம்னா ஸோ 28 7 டேபிளே போடலாமே. 7 4 1 2 8 0 and again 3 2 0. ஸோ 32,000 வருதுங்களா? ஸோ இப்போ என்னோட மந்த்லி சேலரி, அந்த பர்சனோட மந்த்லி சேலரி அப்படிங்கிறது 32,000 ரூபாய். ஸோ நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 35 மார்க்குங்க. 35 கேள்விகள் இருக்கும். ப்ளஸ் ஒரு சில கேள்விகள் ரொம்ப ட்விஸ்டான கேள்விகள் கூட நம்ம ரீசனிங்லேருந்து கூட எடுத்து போட்டிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை நம்ம 2 பார்ட்டாக பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இந்த ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டு NTPC CBT 2ஓட ரிமைனிங் வீடியோஸ் டாப் ரைட் கார்னரில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். அண்டு உங்களுக்கு இந்த சைட், ஸோ இங்கே வரக்கூடிய லிங்க் அப்படிங்கிறதும் பிளேலிஸ்ட் லிங்க் தான். அங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.